அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஏற்கனவே தம்ப்லைனில் படம் பார்த்துருப்பீங்க, தம்ப்லைன் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார் அப்படின்ற தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. உண்மையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆகினால் என்ன செய்வார், எப்படியெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்வார், எப்படியெல்லாம் அரசாங்கத்தோடு போராடுவார் அப்படி என்று உங்களுடைய மனசில் படுகின்ற கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அர்ச்சுனா பிடிக்காதவர்கள், எம்பி அர்ச்சுனா பிடிக்காதவர் கருத்து, உங்களுடைய தவறான கருத்துக்களை தயவு செஞ்சு பகிரணும். நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதுறதை நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். உண்மையில நேசிப்பவர்கள் டாக்டர் அர்ச்சுனா எதிர்க்கட்சி தலைவரானால் அவர் தமிழ் மக்களுக்கு என்னெல்லாம் செய்வார், எவ்வளவெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அண்மையில் கைதுக்கு அப்புறமாக, அதாவது போலீசாருடைய கைதுக்கு அப்புறமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றது. இந்த இடத்துல என்னதுக்காக இந்த கருத்துக்கள் இவ்வளவும் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால், டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் கொண்டு சென்று நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடக்கின்ற பொழுது அங்கே மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நாமல் ராஜபக்ச வந்தது மட்டுமில்லாமல் அவருடைய கட்சியினுடைய இதர உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய செயலாளர்கள் எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகத்தில் சமூக ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கற்பனையில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அங்கே வாதாடிய சட்டத்திறனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டு கட்சியினுடைய சட்டத்திறனிகள், மொட்டு கட்சியினுடைய ஆதரவாளர்கள், இப்படி ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாமல் ராஜபக்சவை தன்னுடைய தந்தை என்று விட்டார் அர்ச்சுனா, தன்னுடைய சகோதரர் என்று விட்டார், தன்னுடைய உறவுக்காரர் என்று விட்டார் அப்படின்ற ஒரு கருத்தை சமூக வலைத்தளங்களில் பேசுகிறாங்க. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மொட்டு கட்சியிடம் பார்த்தீங்கன்னா பேரம் போய்விட்டார், சோரம் போய்விட்டார், காசு வாங்கிட்டார், அது வாங்கிட்டார், இது வாங்கிட்டார். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் இப்படியே நகர்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் உண்மையில் அவரை நேசிப்பவர்களுக்கு தெரியும். அவர் சோரம் போவாரா, காசு வாங்குவாரா இல்லையா அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரியும். இந்த கருத்துக்களை சொல்பவர்கள் ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கை சுத்தமா, அவர்கள் யாரிடம் எதுவுமே வாங்காமல் அரசியல் செய்கிறார்களா, உங்களை எங்கே கொண்டே மாட்டி விட்டார்கள், எங்கே தமிழ் மக்களுடைய உரிமைகளை வித்தார்கள் அப்படின்ற விஷயம் எல்லாருமே பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் அவர்களோடு இந்த சமூக வலைத்தளங்களில் பேசுபவர்கள், எழுதுபவர்களுக்கு அவர்களோடு கதைக்க பயம், பேச பயம், அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வரும் அப்படின்ற பயம். டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அவருக்கு இப்போதான் வந்திருக்கிறார். அவருக்கான பலம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் வருகின்ற பொழுது அவரைத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசுவதோ தூத்துவதற்கு இலகுவாக இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம், காய்க்கிற மரம் தான் கல்லறி விழும் அப்படின்ற விஷயம் உண்மை. யார் ஒருவர் மக்களுக்கு நல்லது செய்ய பாடுபடுகிறாரோ அவருக்கு இந்த விஷயங்கள் இடம் வருவது உலகம் பூராவும் நடக்கின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். கனடாவினுடைய பிரதமரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவுடைய பிரதமர் ஏற்கனவே இப்போ இருக்க பிரதமர், இதுக்கு முதல்ல பிரதமர் தமிழ் மக்களோடு அவ்வளவு அந்நியோன்யமாக பழகிய ஒருவர், கனடாவினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஒரு பிரதமர். ஆனால் அவருடைய வீழ்ச்சி அல்லது அவரை வீட்டை அனுப்பியதற்கான காரணம் என்ன சொன்னால், மக்களுடைய செல்வாக்கு அளவுக்கு அதிகமாக இருப்பதனால மக்களுக்கான பணங்கள் கொடுப்பது கனடாவினுடைய வீழ்ச்சிகளில் பல்வேறுபட்ட தாக்கத்தை ஏற்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் அவரை வீட்டுக்கு அனுப்பிவாங்க. இப்படி இருக்கின்ற விஷயம். இதே மாதிரி எங்களுடைய தாய் தமிழர் எடுத்தீங்கன்னு சொன்னால் சீமான் அன்னை எடுக்க, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்தால் எங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல தன்னுடைய உயிரை பணியம் வச்சு போய் நிற்கிறது பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணை. வேறு எவருமே போகிறது இதுவரைக்கும் நான் காணலை. சீமான் அண்ணையோட எங்களுடைய இலங்கை இருப்பவர்களுக்கு நிறைய பேர் தொடர்பு இருக்கிறது. இன்னமும் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு புலம்பெயர் தேசத்து ஈழத்தமிழருடைய பணத்தில் தான் கட்சி வளர்கிறது இப்படி எல்லாமே சொல்லப்பட்டாலும் இன்று வரை கிட்டத்தட்ட 15 வருட போராட்டம் இன்னமுமே ஒரு இடத்திலேயுமே ஆட்சி அமைப்பது அவ்வளவு போராட்டத்தில் போராடுகிறார் சொன்னால், அவரை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த இடத்துல தேடப்படுவது நாம் கட்சியினுடைய சீமானாக இருக்குது. அதே மாதிரி தான் இலங்கையில் இப்போ தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் ஒன்று வருகின்ற பொழுது அது எந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம், உடனடியாக தேடப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவை தான் தேடுறாங்க. இப்போ டாக்டர் அர்ச்சுனா இவர்களிடம் இந்த கேள்விகளை முன்வைக்கின்ற இந்த சமூக தள போராளிகள், அது முகநூலாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், எக்ஸ் தளமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், இதில் நிறைய இடங்கள் நிறைய பேர் பேசுகிறீர்கள்.
எல்லாரிடம் பொதுவாக கேட்குற கேள்வி, எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் என்னுடைய அரசியல் நான் இந்த மீடியா தொழில்களுக்குள்ள இருக்கின்ற காலத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த ஆளுங்கட்சியிடம் வந்து எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கலாம், ரணில் இருக்கின்ற காலத்தில் இருக்கலாம், மைந்த இருக்கின்ற காலத்தில் இருக்கலாம், அல்லது அதுக்கு முதல் இருந்த யாராவது இருக்கலாம், சந்திரிகாவாக இருக்கலாம், சந்திரிகாவுக்கு பிறகு வந்த சந்திரிகா பிறகு தான் மைந்த வந்தார், மைந்தருக்கு அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த ரணில் வந்தார் கடைசியாக. இப்படி இருக்கின்ற போது இவர்கள் எல்லாரிடமே வந்து இவர்கள் யாருமே டீல் பேசலையா, காசு வாங்கலையா, காசு பட்டி வாங்கி கொண்டு அவர்களுக்கு சார்பாக அங்கே பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டு வழியில் வந்து நல்ல பிள்ளைங்க நடிக்கலையா, இப்படியான ஒரு விஷயம் இருக்குது. அதை விட இன்னும் ஒரு விஷயம் வந்து அண்மையில் கூட இந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்த ஜனாதிபதியினுடைய அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த சொத்துக்கள், அதாவது வந்து அதிலெல்லாம் முடக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய தமிழ் கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சிருந்தார்கள். இது சம்பந்தமாக சாணக்கியன் அவர்கள் தங்களுடைய கோட்டா வந்து என்ன சொன்னாரோ அதன்படி தான் நாங்கள் செய்தோம். அப்படியான விஷயங்கள் எல்லாமே தெரியும். டாக்டர் அர்ச்சனாவிடம் இந்தளவு கேள்விகளை கேட்கின்ற நீங்கள் எல்லாருமே துணிவிருந்தா ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் இந்த விஷயங்களை வந்து கேட்கலாம். அதே மாதிரி என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் என்பிபி அரசாங்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்களிடம் இந்த கேள்விகளை கேட்கலாம். சரி, இப்படியான விஷயங்கள் சமூகத்தில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ போய் கொண்டிருக்கிறது. சரி, நம்மளால் முடிஞ்ச வர டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக யாராவது கருத்து போடுகின்ற பொழுது சில இடங்களில் சிலதுகள் குத்தினாலும் சிலதை கண்டு கொள்ளாமல் போகிறதா நல்ல விஷயமாக இருக்கிறதாக நான் யோசிக்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆகிறார் இப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள், சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசு பொருள். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் அர்ச்சனாவுடைய கைதுக்கு அப்புறமாக நாமல் ராஜபக்ச அவர்களிடம் வந்து ஊடகங்கள் கேள்வி கேட்கிறது, டாக்டர் அர்ச்சனாவுடைய கைது பற்றி என்ன நினைக்கிறீங்கள், அவருடைய பாராளுமன்ற விஷயம் பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அதுக்கு தெளிவாக சொல்கிறார். பாராளுமன்றத்தில் இப்போ வந்து இருக்கின்ற எதிர்கட்சியினுடைய எதிர்கட்சி சார்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவா தான் இருக்கார். நாங்கள் எல்லாருமே எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவருக்குரிய ஆதரவை நாங்கள் வந்து கொடுக்க வேணும், அவரோட பிரச்சனை இருக்கின்ற பொழுது தங்களுடைய ஆதரவை கொடுக்குறோம் அப்படின்று நாமல் ராஜபக்ச அவர்கிட்ட சொல்கிறார். இதே மாதிரி நாமல் ராஜபக்ச தன்னுடைய சகோதரனாக நான் நினைக்கிறேன், என்னுடைய தந்தை நினைக்கிறார், எப்படியெல்லாம் கருத்து போடுறார்கள். சரி, எப்படியா இருந்தாலும் இப்போ நான் என்னுடைய பக்க நியாயத்தை கேட்குறேன். இப்போ டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கைதாகின உடனே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது சைக்கிள் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வேறு என்பிபி அரசாங்கத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ உடனே அந்த இடத்துல ஏன் போய் நிற்கலை அப்படின்றது வந்து கேள்விக்குறியான விஷயம். நீங்கள் எல்லாருமே போய் நின்றுருந்தா இன்னொருவர் வந்து இதுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கிறது, உங்களோட வீட்டு பிரச்சனை, உங்களோட சகோதரர்கள், உங்களுடைய குடும்ப உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவார்களாக இருந்தால் வேறொரு 3ஆம் நபர் உள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய குடும்ப பிரச்சனை அதே தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையாக இருக்கின்ற பொழுதும் ஒரு மனிதர் பிரச்சனை படுகிறார், அது உங்களுக்குள்ள அடிபாடு இருக்கலாம், குத்துப்பாடு இருக்கலாம், வெட்டுப்பாடு இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம், கருத்து வேறுபாடு, கருத்து முரண்பாடு எதுவும் இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல ஒருவர் வந்து மாட்டுப்படுறார், ஒரு பிரச்சனையை போறான்னு சொன்னால் ஒருத்தர் குரல் கொடுப்பதில்லை. டாக்டர் அர்ச்சனாவுக்கு பாராளுமன்றத்தில் உரிமைகள் மறுக்கப்படுகின்றது பொழுது கூட யாருமே குரல் கொடுக்கவில்லை. சிங்கள கட்சிகளில் இருக்கின்ற சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் குரல் கொடுத்தார்கள். இதில் நீங்கள் கையூட்டு பெற்றார், எது வேணுமென்னாலும் சொல்லிட்டு போல. என்ன சொன்னால், எங்களுடைய நாக்கு இன்றைக்கு வந்து தூத்தும், நாளைக்கு அர்ச்சனா நல்லது செஞ்சு நல்ல ஒரு விஷயம் செய்கின்ற பொழுது அதை வந்து வாழ்த்தும். இந்த நாக்கு வந்து மாறி மாறி சுழறுகின்ற பொழுது இதை வந்து பேசி பிரயோசனம் இல்லை. இதே போலத்தான் விமல் வீரவன்ச அவங்களிடம் வந்து ஊடகங்கள் இதே கேள்வியை முன்வைக்கின்றது. டாக்டர் அர்ச்சனாவுடைய கைது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, டாக்டர் அர்ச்சனாவுடைய கைது அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி விமல் வீரவன்ச சொன்னதாகவும், அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தான் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள தமிழ் மக்களிடம் இருக்கின்ற அத்தனை ஊழல்கள்ல இருந்து சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து பாராளுமன்றத்தில் பேசுகின்ற ஒருவராக எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். எதிர்கட்சியில் இருக்கின்ற யாருமே இந்த பிரச்சனைகளில் வந்து தலை போடாத பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி கேட்கின்றார். பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி கேட்கின்ற பொழுது அவருக்கு இந்த பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி அவர்களுக்கான அத்தனை தகமைகளும் உரிமைகளும் இருக்கு, அவர் வந்தாலும் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி விமல் வீரவன்சா அவர்கள் சொன்னதாக சொல்லப்படும். இதைத்தான் நாமல் ராஜபக்சவும் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது வந்து எதிர்கட்சியில் இருக்கின்ற மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர், மிக முக்கியமான விடயங்களை வந்து கேள்விகளாக அரசிடம் வந்து எதிர்கட்சியிலிருந்து கேட்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவா இருக்கான்னு சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கருத்துக்களையும் ஒத்து பார்க்கின்ற பொழுது
டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அவர் வருவதற்கான தகுதிகள் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த விடயம் விமல் வீர அன்வன்சா அவர்களால் கூறப்படும். இதை ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய தலைவராகிறார், கொழும்பு அரசியலில் பரபரப்பு அப்படின்னு சொல்லி தலையங்கமிட்டு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தகுதிகள் இருந்தாலும் வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக சந்தர்ப்பம் எப்படியும் அமையலாம். யாருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்தால் நல்லது. ஆனால் ஒரு சிலர் என்னென்னு சொல்கிறது, இன்னமும் சிலதை புரிஞ்சு கொள்ளாமல் ஒரு இடத்துல ஒரு அந்நியனாக இருந்தாலும் தன்னை காக்க வருகின்றான் அப்படின்ற பொழுது அதை மதிக்கின்ற ஒரு பண்பு இருக்க வேண்டும். அந்த பண்பை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் செய்திருக்கின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் நான் வேறு யாருடைய கருத்துக்களையும் உள்ள வாங்க வரலை. என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒருத்தர் எதிரியாக இருந்தாலும் நான் ஒரு இதில் அடிபட்டு போய் இருந்தால் அந்த எதிரி என்னை காப்பாற்ற வந்தால் அந்த இடத்துல அதை மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டிய கடப்பாடு எல்லாருக்குமே இருக்குது. படித்தவர்களுக்கும் சரி, படிக்காதவர்களுக்கும் சரி, இதில் ஏழைகளுக்கும் சரி, பணக்காரனுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த பண்பு இருக்க வேணும். நம்மளை முதுகில் குத்துறவனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பொது இடத்துல வருகின்ற பொழுது, எனக்கு உதவி செய்ய வருகின்ற பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ள வேணும். அதுக்குன்ற ஒரு மரியாதை கொடுக்கணும். அதான் டாக்டர் அர்ச்சுனா செய்திருக்காரு அப்படின்னு சொல்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவையற்ற கருத்துக்கள் வேண்டாம். நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். ஏதாவது யாருடைய மனசையும் புண்படுத்துகின்ற வகையில் கருத்துக்கள் சொல்லியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். நன்றி.